ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் சால்னா எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இது 100% பரோட்டா கடை சால்னா போலவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போலவே இந்த வெஜ் சால்னாவை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். எந்த கடையில் வாங்கிட்டு வந்தீங்கன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்டர் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற சால்னா போலவே. சால்னா அப்படின்னாலே பரோட்டா சப்பாத்தி மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த கல் தோசை செஞ்சு அதுக்கு மேலே இந்த சால்னா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சும்மா அடிப்பொலியாக இருக்கும் டேஸ்ட்டு. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம குக்கிங் வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு வீடியோஸ்க்கு லைக் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். அண்ட் இது போல் இன்னும் நியூவான அண்ட் பர்ஃபெக்டான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த சால்னா செய்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் இதில் 4லேருந்து 5 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 சின்ன துண்டு கல்பாசி, 3 பட்டை, அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்து பொரிய விடுங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸ் எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயத்தினுடைய சைடில் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பாதி அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். வதக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த சால்னாவுடைய டேஸ்ட் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயத்தோடைய சைடில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் வெங்காயத்தை. அடுத்து இந்த வெங்காயத்து கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகணும் அண்ட் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெஜ் சால்னா செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 3 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன். இந்த ரேஷியோவில் சேர்க்கும்போது சால்னாவில் மைன்யூட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் சால்னா சாப்பிடும்போது. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வந்திருக்கு. அதே போல் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போது இது கூட வந்துட்டு ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/4 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விடுங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டீங்க அப்படின்னா மசாலா கரிஞ்சு போயிடாமல் கரெக்டாக வதங்கி வரும். இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் பீசஸை மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம வதங்க விட்டுருந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சான்னு பாருங்கள். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலா இப்போ நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்ட பேஸ்ட் இது ரெண்டுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான சைட் டிஷ் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க அந்த சைட் டிஷ் ரெசிபிஸோட லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அரைச்சி சேர்த்துக்கிட்ட விழுது, அதுக்கப்புறம் மசாலா, இது ரெண்டுமே நல்லா ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த விழுதை வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வதங்க விடுங்க. 2-3 நிமிஷத்துக்கு வதங்க விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்க இன்க்ரீடியண்ட்டோட அளவுக்கு 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா சால்னாவோடைய டெக்ஸ்சர், அதோடைய டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சால்னா அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த போல் இன்க்ரீடியண்ட்டாக அப்படியே டபுளாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த சால்னாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சால்னாவில் எக்ஸ்ட்ரா உப்பு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி சூடாகி இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இப்போ குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கர்லேருந்து 3 விசில் வர வரைக்கும் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய டேஸ்டியான பரோட்டா கடை சால்னா ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் பரோட்டா எப்படி செய்யணுன்ற ரெசிபியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க்கையும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறீங்க. குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். கம்மன் வாசனையோட நம்மளுடைய டேஸ்டியான பரோட்டா கடை சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சால்னாவுடைய டெக்ஸ்சர், டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், நம்ம கடையில் வாங்குறது போலவே. லாஸ்ட்டாக இதில் கட் பண்ண கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சர்வ் பண்ணுங்கள். நான் சொன்னது போல் பரோட்டா சப்பாத்தி கூட மட்டும் இல்லாமல் கல் தோசை செஞ்சு அதில் இந்த சால்னா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வெஜ் சால்னா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக குக்கரில் செஞ்சிட்டோம்ல, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.